அங்க திருநாமலே விட்டு வந்துக்கிறேன். சரி பரவாயில்ல, கல்யாணம் சொல்றிய. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? நேரமாய் போச்சு. எதனா சொல்லுங்க. எப்பவுமே காமன் வந்துட்டா பைதிகாரன் ஆயிடுவான். பெரிய அறிவாக இருந்தாலும் காமத்துக்கு மயங்கி தன்னுடைய சிவே, அதாவது நல்ல பணம் எடுத்த ஒரு கைடி காமன். அது போல காமத்தால் வாங்கி விட்டாங்க பாவி. சிவனே சிவனே தூங்க போறேன் காவல் அப்படி இந்த பொம்மி தெரிவிக்க அது ஒரு தருணத்திலே என்ன செய்கிறார்? மழை பெய்யுது, ஒண்ணு தாங்க முடியல, குடிச்சு உள்ள நாம இதுதான் சமயம் அப்படி என்று வீரன் சுவாமி தன்னுடைய பூர்வீக அந்த லட்சணங்களோடு வாசனை நிறைவேங்களோடு அப்போ குடிசைக்குள்ளே நுழைகிறார். திறந்த படலை நீக்கி பார்த்தாலே இந்த பொம்மி ஒரே நாத்தம் அடிக்கும். நீங்க கிட்ட வந்தோடனே நீ சிரிக்கும் போது உன் ஒளியகப்பட்டது பளிச்சு பளிச்சு என்று விட்டுகிறது. உன் கையில் இருக்கக்கூடிய வீச்சருவாவும் இதை பார்த்த ஐயா உங்களுக்கு கிட்ட வரும்போது அது புண்ணுகு பன்னீர் ஜவ்வாது வாசனை உள்ள பொருள்கள் எல்லாமே இருக்கிறது. நீங்க எந்த ஊரு, எந்த நாடு, நீங்க எந்த நாட்டு இளவரசர்? இத்தனை பிரகாசமாக இவ்வளவு அழகு இப்படியா லட்சணம் பொருந்தியவரா இருக்கிறியே அல்லது தெரிவிக்கிறேன். நான் யார், எப்பேற்பட்டவன், என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அனைத்தையும் என்னுடைய வரலாறு முழுவதையும் உன்னிடம் தெரிவிக்கின்றேன். என்ன வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும், சேர்ந்து கொள்ள ஆனால் கேளும் பெண்ணே பொம்பி நாயகம், அதாவது என்னை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலே தெரியல. ஆனா இப்ப மட்டும் குடிசைக்குள்ள வந்த உடனே அப்போ துறைமுகத்தை பார்த்த உடனே முகல் பேர்த்தால் இப்பேற்பட்ட லட்சணம் பொருந்திய சூரிய பிரகாசம் இல்ல, சந்திரனோ சூரியனோ இந்திரனோ மன்மதனோ யாருமே தெரியலையே அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, காசிமாபுரி ஆண்டு வரக்கூடிய காசி மகாராஜனுக்கு வெகு நாளாக கற்பகவதிக்கும் காசி மகாராஜனுக்கு பிள்ளை இல்ல. அப்பொழுது ஈசனை நோக்கி தபம் செய்தார்.
அப்படி ஈசனை நோக்கி தபம் செய்த உடனே ஈசனுடைய அருளாலே கனியை கொடுக்க ஆமா அது புத்திர பாக்கியம் கிடையாது. அந்த குழந்தை கர்ப்பமாய் குழந்தையாக பிறந்த பிறகு அது கொடி போட்டு கொண்டு பிறந்த நாளை கோத்திரத்துக்கு ஆகாது. அதாவது மாலை போட்டு கொண்டதனால் மாலைக்கு ஆகாது. அப்பொழுது புரோகிதர் ஒரு தந்திரம் வச்சுட்டாரு. அது பிராமணருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பிராமணருக்கு ஆகாது நாட்டுக்கு ஆகாது ஒரு வேலை வச்சுட்டாரு. அப்படி என்றால் இந்த குழந்தையை எடுத்து சென்று அதை தாம்பாளத்தடியிலே வைத்து அங்கே வனத்திலே இருக்கக்கூடிய வீர மரத்தடியிலே அந்த குழந்தையை கொண்டு அங்கே கடத்தி விட்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் அரசன். அதன்படி என் தந்தை சொன்ன பிரகாரம் அதோ தாதியர் கொண்டு வந்து இந்த வீர மரத்தடியில வைக்க அந்த வீர மரத்தடியின் மேலே இருக்கக்கூடிய தேனானது ஒன்றாக சொட்டி கொண்டிருக்க அங்கே சட்டங்கள் 5 தலைநாக அதற்கு பாதுகாப்பாக இருக்க கரடி செய்தி புலிசன்னா சொல்லக்கூடியதெல்லாம் அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவாரம் பட்டை வெட்டுவதற்காக ஆதிவசில் நான் தன்னுடைய மனைவிக்கு சொல்ல சிங்காரியானவள் தனியாக வனத்துக்கு சென்று அது என்ன பட்டை வெட்டுகிற பொழுது குழந்தையானது அழுகுரல் கேட்கிறது. அப்படி அழுது கொண்டிருக்கிற குழந்தையை பார்க்கிற பொழுது அது சூரிய பிரகாசம் இருக்கிறது. அருகிலே சர்ப்பம் இருக்கிறது. கரடி புலி சென்னாய் எல்லாம் காவல் இருக்கிறது. தெய்வ குழந்தை என்பதனாலே இந்த சிங்காரியானவள் அருகிலே சென்றவுடனே அது சர்ப்பம் விலகிவிட்டது. அப்பொழுது கரடி புலி சென்னாய் எல்லாம் விலகிவிட்டது. தனிமையாக இருக்கிற குழந்தையை தன்னுடைய மாறுபட்டு எடுத்து அனைத்து தெய்வ குழந்தையானதனாலே அந்த பாவைக்கு பெண் பால் தொடர்ந்து அந்த தெய்வ குழந்தையானது வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்து ஆளாகி வருகிற நேரத்தில் அதன் பெயருக்கு என்ன வைக்கலாம் அப்படி அவருடைய கலாச்சார பிரகாரம் வீரன் என்று பெயர் வைக்கலாம் என்று தெரிவித்தார். அந்த வீரன் என்று பெயர் வைத்து இப்படி வளர்த்து வரும் காலத்திலே நான் என்ன வாலிப பருவம் உள்ள பிள்ளையாக மாறி அப்படி அடைந்த உடனே இப்பொழுது உண்மையுடைய காவலுக்கு வழக்கம் போல அந்த அருந்ததி என்று சொல்லக்கூடிய சக்கிலியர் தான் கோபன நாயக்கர் அந்த காவல் வைப்பது வழக்கம். அப்படி காவலுக்கு 30 நாள் வைக்கிற நேரத்தில் 29 நாள் காவல் பார்த்து விட்டார். ஒரு நாள் திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே அதோ என்ன இடியானது மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. காவல் கற்க போகவில்லை. வயதானவர் கண் தெரியவில்லை. அதனால தந்தையே நான் சென்று பூமியுடைய காவலை காக்கிறேன் என்று வீரன் சொல்ல அப்பொழுது இருவரும் சம்மதித்து வீரனை அனுப்ப பெண்ணே பொம்மி நாயகம் ஒரு காசிமாபுரி ஆண்டு வரக்கூடிய காசி மகாராஜ் பிள்ளை தெரியுமா? அதோ வெண்ண தொட்டிய தெரியாத ஆண்டு வரக்கூடிய மகளானவர் இருவரும் யாரு? ராஜகுமாரன் ராஜகுமாரி. அப்புறம் என்னாச்சு? ஐயோ சாமி துறையே அப்பதான் கேட்டா ஒரு ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி என்று உங்களை தவறாக பேசிக்கிட்டேன். என்னுடைய புத்தி கூர்மை இல்லாதனால தவறாக பேசிவிட்டு என்ன மன்னிக்க வேண்டும் சுவாமி. ஐயா என்ன செய்யணும்? அவருக்கு காம பொறுத்து போச்சு. அப்ப இப்ப எனக்கு சும்மா இருப்படா ஐயா. எனக்கு என்ன காம பொறுச்சு அவனை கட்டி ஒரு ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி சொல்றா உங்களை தவறாக பேசிட்டேன். அதனால நீங்க ஒரு சத்திரிகளும் தெரியல. அதனால இப்போ உனக்கு எனக்கு மட்டும் தான் பொருத்தம். அதனால எனக்கு கழுத்து ஊறுது தாலி கட்டுங்க.
ஒரே நிமிஷம் கூட ஒண்ணு நான் பிரிய மாட்டேன். ஆடி கட்டினா மரியாதையை கட்டிவிடு. இல்லைன்னா உன் பின்னாடி தான் பின்னாடியே தான் இருப்பேன். நீ சொன்ன பத்தியா முதல்ல கல்யாணம் பண்றா தாலி கட்டுறேன்னு சொன்னேன். நான் வேணாம்னு சொன்னேன். இப்ப கண்டிப்பா தாலி கட்டுறேன். பெரியவர்களே தாய்மார்களே என்று மழையின் காரணத்தினால மாறி இல்லாத காரியம் இல்லை. அப்போ அந்த மாறி என்று சொல்லக்கூடிய ஏரி நீர் நிறைந்த போது இருந்தன பட்சி எல்லாம் மாறி நீர் மறுத்த போது பறவைக்கு இருப்பதுண்டோ ஆறினை ஆளுவேந்தன் பண்பினை மறந்த பொழுது யாருமே நிகழ இல்லாமல் அவர் ஏகுவாரு. ஏரியில தண்ணி இருந்தா குளத்துல தண்ணி இருந்தா உலகத்துல இருக்கிற பட்சி எல்லாம் உயிர் வாழும். நாமளும் விவசாயம் பண்ணுவோம். ஆனா மாறி என்று சொல்லக்கூடிய மழையாளர் நிறுத்தி விட்டால் வேலை இருக்காது. அதுக்குதான் இந்த வேலையை செய்யணும். அப்போ என்ன தெரியும், பாரினை ஆளக்கூடிய அரசன் நாட்டுக்கு நலங்கறிந்து மக்களுக்கு சேவை செய்யணுமா, அவன் தான் அரசன். அது போல இப்ப என்ன சமாச்சாரம் சொல்றீங்க, கல்யாணத்தை பண்ணுங்க, தாலி கட்டுங்க. அதனால நம்முடைய தலையாமலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பொதுமக்கள் நடத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தணும் சொன்னதால இளம் வாலிப சிங்கங்கள் எல்லாம் கொண்டு விடுங்க. அந்த பணத்தை கொடுத்து கூட்டப்பட்டிருந்தா யார் பாக்குறது? அந்த வாலிப சிங்கங்கள் உதவி செய்யணும் இல்லையா? நான் வந்து வெளியூர்ல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கடமை செய்யணுமே, இதுக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு யாரு? ஆட்டக்காரருக்குன்னே தெரியும். நாம தான் செஞ்சோம். ஆனால் நாடகத்தை ஏற்பாடு செய்த வாலிப சிங்கங்கள் அதெல்லாம் சிறப்பா பண்ணிட்டீங்க. அந்த வாலிப சிங்கங்கள் இங்க இருந்திருந்தா இன்னும் சிறப்பா வந்திருக்கும். இன்னும் நல்ல விமர்சையா இருந்திருக்கு இல்லையா? மழை முட்டிச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நல்லா உட்கார வச்சு பிள்ளைங்க நாடகம் நடத்தணும் நட்டிங்க. ஏன் பைத்தியக்காரத்தனமா நாளைக்கு ஒரு நாள் இருந்தா நாளைக்கு ஒரு 30,000 செலவு பண்ணணுமா? மற்ற 20,000 ஆகணும் இல்லையா? வேலை நமக்கு மற்ற வேலை நிறைய இருக்குது. அதனால முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார். இதுக்கு ஒரு சுடர் விளக்காய்கள் தூண்டு வருவேன். பிள்ளைங்க இருக்கணும், பக்கத்துல இருக்கணும். எதுக்கு தூக்கம் வரணுமா? இன்னைக்கு அம்மாவை வேண்டுகிறோம், அம்பாளுக்காக கண் விழித்து இருக்கணும். அதுதான். அப்ப அன்புடையார் எல்லாம் முடியாது. நாங்களே ஆடி வந்தா யாரு அப்படி இருக்க நண்பர்கள் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் கிராம கலைமார்களுக்கும் நாடக வித்வான்களுக்கும் பிள்ளைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதை அடுத்து திருமணம் நடக்க உள்ளது. அனைவரும் இங்கே திருமணத்தை நடத்தி அன்பான வாழ்த்து தெரிவிக்குமாறு வீரையனுக்கு கேட்டுக்கொள்கிறோம். வீரையன் இடம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீரையனுடைய அந்த பஞ்சாட்சரம் பண்ணணும். அப்படின்னா இந்த மனித உடல் இருக்கிறது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு நோயற்ற வாழ் குறைவெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதை வேண்டுதலுக்காக தான் இந்த நாடகம் நடத்துறோம். அவர் எல்லையிலே நமக்காக காவல் புரியக்கூடிய வீரன். அந்த வீரன் சொல்லக்கூடிய மதுரை வீரன் பேர் வைக்கிறது அப்புறம். ஆனால் இன்னைக்கு வீரன் தான். அவ எப்படி வெள்ளச்சியை சரி எடுத்து திருமணம் ஆக்கிறான் அங்க சொல்லும் போது அம்மா மீனாட்சி தான் சொல்லுவாங்க எனக்கு மதுரை வீரனா பேர் வைப்பாங்க. அப்படிப்பட்ட மதுரை வீர சுவாமிக்கு நம்ம இந்த தாலி கட்ட சொல்றோம். பொம்மி அம்மன் சரி, அதாவது மங்கிலம் சொல்றாரு, எல்லாரும் இருந்து வாழ்த்தணும், அமைதியா இருக்கணும். கொஞ்சம் ரைட் வாப்பா, எங்க சாமான எடுத்துமா, தாம எங்க மங்கிலி எங்க வேற கல்யாணம் அது சுப்பஞ்சார் காலேஜ் இருக்கா? ஐயோ சிவசிவா அண்ணாமலையாரே, ஐயோ வேற எங்க போயிட்டு வர சொல்லி யா சும்மா காரியம் எங்க போன எங்க போன? ஓ கருமாரி செய்யற ஐராட்டம் சொன்னா போட மாங்கல்யம் தந்து நான் வீட்டுல போன உதவாங்க. கரெக்டா பண்ணது உடனே பல்ல இப்ப பண்றது ஐயா மந்திரம் சொல்லு ஐயா மாங்க இப்படி பண்ணா கல்யாணத்துல பிரியாணி செய்யறாங்க நானா செய்தி முதல்ல கவனிக்கணும். தொலைக்காட்சி எடுக்கிறாங்க, எல்லா தாய்மார்களும் ஒரு பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே எடுப்பாங்க.
போன் ஸ்டாண்ட்ல வை. அதுக்குன்னு கம்முனு என்ன எப்ப என்ன காண்டி வச்சுரா இன்னும் 2-3 மாசத்துக்கு வேலை இருக்குது. ஐயோ அப்பா தெய்வமே தெரிந்தல எனக்கும் அப்பா, அதனால தான் நான் லூஸ் பண்ணி வைக்கிறது. கம்முனு ஐயோ வச்சுராது இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலை இருக்குது. எல்லாரும் கூட யார் அப்பா தெய்வமே எதுவுமே பண்ணாத 3 மாசத்துக்கு வேலை இருக்குது. தொடர்ந்து கம்முனு வெறுப்புல ஏற்றுன்னு இந்த லாக் எப்படி ஓடியும். ஓகேன்னு சொன்னா எல்லாரும் கவர் பண்ணு. சரி வண்டியில பண்ணு. மதுரை விலை பொம்மி அம்மனுக்கு எந்த பக்கம் முன்னாடி வருது பாரு. மாலை மாத்து மாலை மாத்து கொஞ்சம் தள்ளி இல்ல இங்க பாடுறாங்க அவர் சொல்லட்டும். பாரு சூப்பரா ஓகே ரைட். சாந்தி முகத்துக்கே இப்படி வாடா பின்னாடி தெரியணும்டா நோடுறான். டேய் டிமி தம்பி அன்பண்ணா சுவாமி பொம்மி அம்மனுக்கு அதாவது வாங்கிலும் தெரிவித்தாங்க. திருமணம் செய்தாரே போட்டு வச்சு கைவாட வராதுங்க. கைவாட வராது. அது வைக்கலாம். திருமணம் செய்தாரே மதுரை வீரர் திருமணம் செய்தாரே. எல்லாம் மொழி வச்சுப்போங்க. ஐயா திருமணம் செய்தாரே. ஆமா 100 1000 ரூபாய் நோட்டு செலவு இல்லை. 500 ரூபாய் நோட்டு வச்சுப்பாங்க. அப்புறம் வெள்ளையங்கிற கம்முனு ஒரு லைன் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த அப்படியே என்னுடைய பாதத்துல கொட்டு கும்பிட்டு அவர் வந்து இந்த விபூதி வைப்பார். அப்படியே சைலண்ட்ல போடுங்க சும்மா கட்டு. அப்படியே வீட்டுல ரெடியாக்குறாங்க ஸ்டாண்ட் வாங்க. வா எங்கிறாரு தள்ளியாரு. இந்த வாஜர் உங்க தண்ணி போடுறாங்க.
ஒரு சாமான் ஒன்றும் நான் எண்ணுகிறானுங்க. இதுக்கு 100 ரூபாய், இதுக்கு 100 ரூபாய், இதுக்கு 100 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டம் திரு தலையாம்பலம் கிராமத்திலே எழுந்துள்ள அருள்மிகு முத்துமகமாரி அம்மனுக்கு கூழ் ஊர்க்கா நடத்தி அதன் பிறகு இன்றைய தினத்திலே மதுரர சுவாமிக்கு இந்த மதுரர சுவாமி நாடகத்தில் இது ரேணுகா ஸ்ரீ ரேணுகாம்பாள் நாடக சபா குழுவினரால் இந்த நாடகத்தை கண்ணுற்ற பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து பொதுமக்களுக்கும் இறைவன் மதுரை வீரன் பொம்மி அவர்கள் சாலோப சாமீப சாரூப சாயோற்றம் சொல்வதற்கின 4வது கொடுக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாடு நலம் பெற நல்ல மழை பெய்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நாம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் ஆறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலுடு கயலுகளை பூங்குவலை போதிர் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முனை பற்றி வாங்கக்குடம் நிறையும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்தேலோர் வெண்பாவாய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இத்தோடு இந்த நாடகம் முடிவடைகிறது. இந்த வேதா தொலைக்காட்சிக்கு எங்க தலையாம்பலத்துடைய பொதுமக்கள் சார்பாக, கிராம நிர்வாகிகள் சார்பாக இந்த வேதா தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த மகா